உலகத்து நாயகியாம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திடலிலே RSS என்ற 3 எழுத்துக்களால் பிரபலமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் விஜயதசமியை ஒட்டிய அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு ஊர்வலத்தை கொடி அசைத்து துவக்கி வைத்த அன்பிற்குரிய சகோதரர் பால சாய்குமார் அவர்களுக்கும், அணிவகுப்பு ஊர்வலம் முடிந்து இந்த திடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது நிகழ்ச்சிக்காக இங்கு வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி ஸ்ரீமதி கல்பனா அவர்களுக்கும், அவர்களுடைய கணவர் சக்தி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் மின்னல்குடி அவர்களுக்கும், வழக்கறிஞர் ராஜா அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள் ஸ்ரீ மூக்கையத்தேவர் அவர்களுக்கும், ராஜாமணி அவர்களுக்கும், ஏனைய சங்க அதிகாரிகளுக்கும், பிரிய ஸ்வயம் சேவக சகோதரர்களுக்கும், அன்பிற்குரிய பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், நாம் எந்த அளவிலே எண்ணிக்கையில் இருக்கிறோமோ வத்தலகுண்டின் பாதுகாப்பிற்காகவா அல்லது இந்துக்களின் பாதுகாப்பிற்காகவா என்று சொல்ல முடியாத அளவிற்கு காவலை பலப்படுத்தி இருக்கக்கூடிய அன்பிற்குரிய காவல்துறை சகோதரர்கள் அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியின் கருத்து பரிமாற்றத்தை துவங்குகிறோம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஒரு விசித்திரமான வித்தியாசமான இயக்கம். உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். உலகத்திலே மகாகவி பாரதியார் சொன்னது போல 5 கண்டங்கள் உண்டு. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று பிரித்தால் 6 கண்டங்கள் உண்டு. ஆர்டிக், அண்டார்டிக் என்று பிரித்தால் 8 கண்டங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக மகாகவி பாரதியார் 5 கண்டங்கள் என்று சொல்கிறார். 5 கண்டங்களிலும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய கிளைகள் உண்டு. சில கட்சிகளுடைய பெயர்கள் எல்லாம் அகில இந்திய அளவிலே, அகில உலக அளவிலே இருக்கலாம். ரசிகர் மன்றங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அது உண்மையிலேயே அகில உலக அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் காகிதத்தில் மட்டுமே என்பது புரியவும். ஆனால் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் உண்மையிலேயே அகில உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இதை புரிந்து கொண்டவர்கள் பலர், புரிந்து கொள்ளாமல் விசித்திரமாக இருக்கிறதே என்று பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் பலர், இந்த இயக்கத்தை எதிர்த்தே தீர வேண்டும் எந்த உண்மையை சொன்னாலும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் சிலர். நாம் இங்கே பார்த்திருப்போம், நம்முடைய ஸ்வயம் சேவக சகோதரர்கள் அணிவகுப்பு ஊர்வலத்திற்காக அங்கே அணிவகுத்து எந்த நேரம் துவங்க வேண்டுமோ அந்த நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சரியாக 4:15 மணிக்கு இந்த அணிவகுப்பு ஊர்வலம் துவங்க வேண்டும். அந்த 4:15 மணி வர வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. இது மகாத்மா காந்தியடிகள் இந்த நாட்டிற்கு கொடுத்த ஒரு நல்ல பண்பு, காலம் தவறாமை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே இந்தியன் பங்க்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நடத்தி இந்த பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தியடிகள் போராடினாரோ
மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாளில் 5 நிமிடம் கால தாமதமாக வந்தது ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டுமே. அது அவருடைய இறுதி கூட்டமாக அமைந்து விட்டது. அது கூட சர்தார் வல்லபாய் பட்டேல் போகக்கூடாது என்று தடுத்து பேசிக் கொண்டிருந்த காலகட்டம். குறித்த நேரத்திற்கு வர வேண்டும், குறித்த நேரத்திலே துவங்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய பண்பாடு. நம்முடைய முன்னோர்கள் அப்படி வலியுறுத்தினார்கள். மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றினார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்துக்களுடைய கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் அல்லது திருமண வைபவமாக இருக்கட்டும், முகூர்த்த நேரம் என்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய அந்த கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்திற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். நாமெல்லாம் பல கோவில் கும்பாபிஷேகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவாகம், திருமணம், அந்த நேரத்திலும் முகூர்த்த நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முகூர்த்த நேரத்திலே அவர் மாங்கல்யம், அதாவது திருமங்கல நாடை ஊட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய நாட்டிலே எல்லா விசேஷங்களும் குறித்த நேரத்திலே நடந்து கொண்டிருந்தன. அரசியலிலும் குறித்த நேரத்திலே துவங்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தியடிகள் பின்பற்றினார்கள், பல தேசபக்தர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டிலே நமக்கு வழிகாட்ட வேண்டிய அரசியல் தலைவர்கள் 6 மணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நாள் 6 மணிக்கு வரும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். ஆனால் நம்ம நாட்டிலே காலம் தவறாமை என்பது ஏதோ இந்தியர்களுக்கு இல்லை என்று நாமே நம்மை பற்றி அவமானகரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். முன்னுதாரணம் இல்லாத அரசியல்வாதி. ஆனால் நாம் எல்லாம் பார்த்தோம், 4:15 மணிக்கு சரியாக துவக்கப்பட்டது. காவல்துறை சகோதரர்களுக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் நிகழ்ச்சி என்றால் அதில் எந்த குழப்பமும் வராது என்று. இருந்தாலும் அதிகமான காவலை போடுகிறார்கள். காரணம், இந்துக்களுக்கு அதிகமான காவல் தேவை. இந்துக்களுக்கு பாதிப்பா அல்லது இந்துக்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பா என்பதை பற்றி தெரியாது. இது ஒரு விசித்திரமான சம்பவம். இங்க கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காவி கொடி என்று பெயர். இந்த நாட்டினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கொடி. நமக்கு தெரியும், நம் நாட்டினுடைய தேசிய கொடி. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கொடியும் செவ்வக வடிவத்திலே இருக்கிறது. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். தமிழகத்திலே திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது நான் பார்த்த கொடிக்கம்பங்களிலே கொடிக்கம்பங்கள் உண்டு, கொடி இல்லாமல் இருந்த கம்பங்கள் உண்டு. அப்படியே கொடி இருந்தாலும் கிழிந்த கொடிகள் உண்டு. கட்சியுடைய சாயம் போய் கட்சி கொடியுடைய சாயம் போன கொடிகளும் உண்டு. ஆனால் இங்கே பகவத் பஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த காவி கொடி ஏற்றப்படும் பொழுது ஒரு பாடல் பாடப்பெற்றது. அணிவகுப்பு ஒருவரத்திலே புல்லாங்குழலிலே பாடினார்கள். இங்கேயும் அந்த துவஜமானது கொடியானது மரியாதையுடன் ஏற்றப்பட்டது. ஆனால் இது செவ்வக வடிவத்திலே இல்லை. நன்றாக இந்து குடும்பங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும். நாமெல்லாம் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்றிருப்போம். முருகப்பெருமானுக்கு வேல் உண்டு, மயில் உண்டு, சேவல் கொடி உண்டு. அதனால் அவனுக்கு சேவல் கொடியோ என்று பெயர். அந்த முருகப்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய கொடி எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த காவி கொடி இருப்பதை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏதோ கிழிந்த கொடியை ஏற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். சேவற்கொடியோ அந்த கையிலே வைத்திருக்கக்கூடிய அது வெள்ளியினால் இருக்கலாம், தங்கத்தினால் இருக்கலாம். அந்த கொடி எந்த வடிவத்திலே இருக்கிறதோ அந்த வடிவத்திலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இது இந்த நாட்டினுடைய பாரம்பரியமான கொடி, காவி கொடி. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் 1936 ஆண்டிலே கொடி கமிட்டி, கொடி குழு என்று அமைத்து இந்த நாட்டின் கொடி எதுவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்த கொடி இந்த காவி கொடி. இது ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏற்றப்படும் பொழுது ஒரு பாடல் புல்லாங்குழலிலே பாடப்பட்டது என்று சொன்னேனே. என்ன பாடல், என்ன பொருள்? ஓம் நமோ ஸ்துதே துவஜாய சகல புவன ஜனஹிதாய விமல சரித விபவ சகித லோக காய மங்களாய தே சத
மக்களுடைய நன்மைக்காக இந்த கொடியானது இங்கே ஏற்றப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உயிர் கூட்டமும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஏற்றப்பட்டிருக்கிற கொடி. அமர்ந்திருக்கிற காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு? எப்படி அமரப்பட்டிருக்கிறார்? இங்க பயிற்சிகள் செய்தார். சூரிய நமஸ்கார் இன்றைக்கு எல்லா கல்விக்கூடங்களிலேயும் செயல்படுத்த வேண்டும் என்ற அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்திக் கொண்டேயும் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலே பல தொலைக்காட்சிகள் வந்துவிட்டன. ஆஸ்தா என்று ஒரு தொலைக்காட்சி, ராம்தேவ் என்று ஒரு ஆச்சாரியர், யோகாச்சாரியர், அவர் யோகாசனம் செய்கின்ற அந்த காட்சியை உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் லண்டன், சிட்னி, சிகாகோ, டோக்கியோ, டெல்லி, மும்பை, எல்லா இடங்களில் யோகா, யோகக்கலை, அதை தினசரி பயிற்சி செய்கின்றவர்கள் இங்கே காண்பித்தார்கள். நமக்கு இப்படி பல பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் காவல்துறை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்ல வேண்டுமானால் அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கம் இப்படிப்பட்ட இயக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். விசித்திரமான வித்தியாசமான இயக்கம் என்று சொன்னேன். எப்படி குறிப்பு வந்தது? இங்கே கைத்தட்டல் கிடையாது. ஏன் கைத்தட்டல் கிடையாது? ஒரு தாய் தன் மகனை காப்பாற்றுகிறாள். அந்த மகன் தாயை காப்பாற்ற வேண்டும். காரணம், தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாற்றினாலோ குழந்தை தாயை காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் பாடல் வந்தது. பாடலை கேட்டிருப்போம். தாய் பாசம் ததுப்பும் தாய் சிறு நாடு இது. தாய் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும். அதனால் நாம் தாயின் வடிவமாகவே பார்த்தோம். மொழியை தாயாக பார்த்தோம். இந்த நாட்டை தாயாக பார்த்தோம். தாய் நாடு, மதர்லேண்ட். உலகத்திலே எந்த நாட்டுக்கும் தாய் நாடு என்று பெயர் கிடையாது. அழைப்பிதழ் பெற்றவர்களுக்கு தெரியும். அதிலே பாரதியாருடைய வாசகம் இருக்கிறது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. அப்படி தாய் நாட்டுக்காக தங்களை ஆகுதி செய்த தேசபக்தர்கள் ஆயிரம் ஆயிரம். அதிலே ஒருவர் தான் தூத்துக்குடி மாவட்டத்திலே இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைக்கப்பட்டவர்கள் அப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. பத்தரகுண்டுவிலே பித்தர முளைத்த சுப்பிரமணிய சிவம். மேலோர்கள் நெஞ்சரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடையில் நோவதும் காண்கிறையோ என்று மகாகவி பாரதி பாடினதோடு மட்டுமல்ல, உலகத்திலேயே அப்படிப்பட்ட தண்டனை எவருக்கும் கிடைத்திராது. திருநெல்வேலியிலே கிடைத்தது தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை. ஒரு நோய் வரப்பெற்று வெளியிலே வந்தார் சுப்பிரமணிய சிவா. கனவு என்ன? இந்த நாட்டிலே பாரத மாதாவிற்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆலயம் கட்டப்படாமல் அவர் மறைந்து விட்டார். அந்த ஆலயத்தை இன்னும் கட்டப் போகிறது இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த நாட்டிலே இருக்கிற அரசியல்வாதிகள் அப்பாரப்பட்டியிலே அதற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம் அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. தாய்நாடு இது. தாய்நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும். இதுதான் இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய லட்சியம். நாம் இந்த நிகழ்ச்சிக்காக 9ஆம் தேதி வைகை விரைவு வண்டியிலே சென்னையிலிருந்து புறப்பட்டேன். சாதாரணமாக புறப்படும் பொழுது வழியிலே நான் யாருடனும் பேசுவதில்லை. எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக பத்திரமுண்டவிலே இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி இருக்கிறது. சுப்பிரமணிய சிவாவினுடைய இந்த பூமி, தியாக பூமி. என்ன பேசுவது என்பதை சிந்தித்துக் கொண்டு வரும் பொழுது பக்கத்திலே ஒருவர் இருந்தார். ரயில எப்பவுமே பேசுவது வழக்கம். கொஞ்ச நேரம் ஆனா பேசுவார். வண்டி எழும்புவதை விட்டு தாம்பரம் வந்தது. தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு வரப்போகுது. நீங்க எங்க போறீங்க அப்படி கேட்டார். மக்கள் கொண்டு ஒரு நிகழ்ச்சி, மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்ன நிகழ்ச்சி அப்படி? நான் RSS இயக்கத்தை சார்ந்தேன். RSS அப்படி கேட்டேன்.
பயந்துட்டார் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அது தீவிரவாத இயக்கமாயிற்று அப்படி சொன்னேன். ஆமா அது தீவிரவாத இயக்கம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நான் தீவிரவாத இயக்கமானு கேட்கிறேன், நீங்க தீவிரவாத இயக்கம்னு சொல்றீங்களே. அது தீவிரவாத இயக்கம், அதனால நான் தீவிரவாத இயக்கம்னு சொன்னேன். புரியாம பேசுறீங்க. தீவிரவாத இயக்கமா? ஆமா தீவிரவாத இயக்கம். எதிர்ல இருந்தவங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா. காரணம் தீவிரவாதம்னா என்னன்னு புரியல. நம்ம நாட்டுல என்ன சொல்லுக்குமே பொருள் புரியல. காரணம் பத்திரிகைகளிலே டெல்லியிலே வெடிகுண்டு வைத்து தீவிரவாதிகள், காஷ்மீரிலே வெடிகுண்டு வைத்து தீவிரவாதிகள், ஹைதராபாத்திலே வெடிகுண்டு வைத்து தீவிரவாதிகள், சோழவந்தானிலே வெடித்தது தீவிரவாதிகளாக இருக்குமோ என்ற சந்தேகம் போலீஸ் வலை வீசி துருவி விசாரணை செய்து வருகிறது. எல்லா பத்திரிகையும் தீவிரவாதி தீவிரவாதி போடுறது. நல்ல கவனிங்க, நாமெல்லாம் படித்து வந்தவர்கள், படிச்சிருப்போம் வரலாற்று புத்தகங்கள்ல. என்ன தீவிரவாதி, ராஜகுரு தீவிரவாதி, சுகதேவ் தீவிரவாதி, கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை தீவிரவாதி, சுப்பிரமணிய சிவா தீவிரவாதி, மகாகவி பாரதியார் தீவிரவாதி, சந்திரசேகர் ஆசாத் தீவிரவாதி, இவர்களெல்லாம் தீவிரவாதி. காங்கிரசிலே 2 பிரிவு உண்டு, மிதவாதிகள் தீவிரவாதிகள். அப்படி பிரித்து நாம படிச்சிருப்போம். நம்ம ஆட்சியர் சொல்லியிருப்பார், இதை குறித்துக்கொள், கேபிடின்னு போட்டதோ அப்படி சொல்லியிருப்பார். என்ன பரீட்சைக்கு வரும் படிச்சிருப்போம், நாம் முடியாம படிச்சிருப்போம். தீவிரவாதம் என்ன? வீரப்பனையும் சந்தன கடத்த வீரப்பனும் தீவிரவாதி. அமெரிக்காவிலே வெடிகுண்டு வைத்தாலே ஒசாமா பின் லேடனும் தீவிரவாதி. நம்ம தியாகி சுப்பிரமணிய சிவாவும் தீவிரவாதி, மகாகவி பாரதியாரும் தீவிரவாதி, கப்பலோட்டி தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளையும் தீவிரவாதி. இப்ப யாருக்கு குழப்பம் வரும்? மாணவருக்கு குழப்பம் வரும். சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து நல்லவன் தானே, ஏன் சிதம்பரம் பிள்ளை தீவிரவாதி ஆயிடுச்சு? தீவிரவாதி, சந்தன கடத்தல் வீரப்பனும் தீவிரவாதி. அப்ப தவறு எங்கே நிகழ்ந்தது? தவறு பாட நூலை எழுதிய ஆசிரியர்களிடம் நிகழ்ந்துவிட்டது. தீவிரவாதம் என்று சொன்னால் ஒரு கொள்கையில பிடிப்புடன் இருப்பது. உதாரணமாக நம் வீட்டு குழந்தை திருக்குறளிலே இருக்கக்கூடிய 1330 குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து படித்து முடித்தால் அவன் திருக்குறள் தீவிரவாதி. பகவத்கீதையிலே இருக்கக்கூடிய 700 ஸ்லோகங்களையும் நான் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பேன் என்று ஒரு மாணவன் மனதிலே உறுதி கொண்டால் அவன் பகவத்கீதையின் தீவிரவாதி. நம்முடைய சகோதரி அவர்கள் திருவிழாக்கு ஏற்றி வைத்தார்கள். சகோதரி கல்பனா மேல்மருவத்தூருக்கு இங்கிருந்து குழுவினரை அழைத்து சென்று அங்கே சேவை செய்து வருகிறார்கள். அதையே தன்னுடைய தீவிரமான கொள்கையாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல்மருவத்தூர் தீவிரவாதி. தீவிரவாதம் என்பது வேறு. அப்படியானால் சந்தன கடத்தல் வீரப்பனோ அல்லது ஒசாமா பின் லேடனோ இந்த வெடிகுண்டு வைக்கின்றார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பயங்கரவாதிகள். ஆங்கிலத்தில் 2 சொல் உண்டு. தீவிரவாதம் என்று சொன்னால் எக்ஸ்ட்ரீமிசம், பயங்கரவாதம் என்று சொன்னால் டெரரிசம். அவர்கள் எல்லாம் டெரரிஸ்ட். யார் பயங்கரவாதி யார் தீவிரவாதி பத்திரிகையாளருக்கு தெரியல. காரணம் அவனுடைய கவலை எல்லாம் நடிகை என்ன பேசினாங்க, குளிச்சாங்களா குளிக்கலையா, இதே கவலை. அதனால அழகா ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் நடிகையுடைய படம் போட்டு பத்திரிகை விற்பனை செய்யலையே, அப்பயே இந்த நடிகையினுடைய பண்பாடு பற்றி நீ பேசல அப்படின்னு கேட்டிருந்த. சமீபத்தில் அதான் பிரச்சனை இப்போ நாட்டில். அதனால என்ன ஆயிப்போச்சு பாருங்க, மக்களுக்கு வெங்காயத்தை உரித்தாதான் கண்ணீர் வரும். இப்பொழுது வெங்காயத்தை பார்த்தாலே கண்ணீர் வருகிறது. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. விலை இவர் ரொம்ப திருமணத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா ஆடம்பரமா செய்யறார். என்ன பாரம்பரியத்தை போட்டு கல்யாணம் பண்றாரு.
பத்தி சொல்லல, விலைவாசி கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு, அதிகமா உயர்ந்திருக்கு. என்ன கவலை? புவனேஸ்வரி நடிகை என்ன, தர்மம் என்ன, உச்சத்துக்கே போன விவேக், எல்லாமே உச்சத்துக்கு தான் போயிருக்கான், விவேகம் இல்லாதனால. அதனால இதெல்லாம் பார்த்து 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 பயங்கரவாதம்னா என்ன, தீவிரவாதம்னா என்னன்னு தெரியல. அதனால செங்கல்பட்டு வந்து சேர்ந்து வண்டி நகர போது நான் சொன்னேன், RSS என்பது தீவிரவாத இயக்கம், புரிகிறதான்னு. இப்பதாங்க புரியுது. பேர் என்ன? மாரிச்செல்வம். நீங்க மதுரைக்கார்? ஆமா, நானும் மதுரை. நம்ம தீவிரவாத இயக்கமாக யார் யாரெல்லாம் இந்த தேசத்தை நிலை கொலைய செய்கின்றார்களோ, தன் சொந்த மக்களையே அழிக்க விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் பயங்கரவாதிகள். அப்ப பயங்கரவாதம் வேறு, தீவிரவாதம் வேறு. ஆனால் தீவிரவாதர்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். என்னுடைய பேச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக எடுத்து அவசியம் இதை மேலதிகாரிகளுக்கு சொல்லணும். காரணம், இந்த செய்திகள் எல்லாம் போகணும், எல்லாருக்கும் போகணும். இந்த நாடு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது கேட்ட பத்திரமுதலே இந்த நிகழ்ச்சி RSS அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் எதுக்காக இப்ப நடக்குது? RSS 84 ஆண்டுகளுக்கு முன் 1925 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தது. சுதந்திரம் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து விட்டதோ? ஆமா. இந்த நாடு சுதந்திரம் பிறப்பதற்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஷ்டிரிய செயல் சேவக திட்டம் பிறந்தது. எப்பொழுது? 1925ஆம் ஆண்டு ஆங்கில வருடத்தின்படி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிறந்தது. நோக்கம் என்ன அப்படி கேட்டார். உன்னை எதிரில் இருக்கணும் உற்சாகம், அவங்களும் உன்னிப்பா கேட்டாங்க. வண்டி திண்டிவனத்தை நோக்கி வந்துட்டு, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சூரியன் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு. இதுதான் RSS லட்சியம். மறுபடியும் சொல்லுங்க, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சூரியன் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு. என்னங்க இந்த நாட்டுல எல்லாருமே இருக்காங்க? ஆமா, எல்லாரும் தான் இருக்காங்க. என்னங்க எல்லாரும் இருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, யூதர்கள் கூட இருக்காங்க இந்த நாட்டுல, எல்லா மக்களும் இருக்காங்க. அப்ப நீங்க சொல்றது சரியில்லைங்களே. இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியன் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு. வகுப்புவாதம் தானே என்ன? பக்கவாதம் நமக்கு தெரியும், வகுப்புவாதம் தான் என்னன்னு தெரியும். பயங்கரவாதம், தீவிரவாதம் போல. எது வகுப்புவாதம்? இந்து அப்படின்ற சொல், இந்துத்துவம் என்ற சொல், இந்துஸ்தானம் என்ற சொல், அதை கேட்ட உடனே பல பேருக்கு உடம்புல என்னமோ செய்யும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், இந்து என்ற சொல்லை சொன்ன மாத்திரத்திலேயே உன் உடலில் பின் அலை பாய வேண்டும். உலகத்திலே எங்காவது ஒரு மூலையில் இந்துவுக்கு துன்பம் ஏற்பட்டால் அது உனக்கு ஏற்பட்ட துன்பமாக நீ கருத வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீ இந்துவாகிறாய். சுவாமி விவேகானந்தர் வகுப்புவாதியா? காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நாட்டுக்கு என்ன கொடுத்தது? பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் RSS கண்டுபிடித்த தாரக மந்திரம் இல்ல. காங்கிரசினுடைய சொன்னது, சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே சொன்னது என்ன? பாரத் மாதா கி ஜெய். பழைய காங்கிரஸ் தலைவர்களுடைய வீடுகளுக்கு போய் பாருங்க, ஒரு அற்புதமான தலைவன், இந்த நாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்தவன், கட்டஞ்சியினுடைய அற்புதமான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணம். காங்கிரஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பாரத படம் இருக்கும், பாரத மாதா கொடி ஏந்து நின்று கொண்டிருப்பார், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இது காங்கிரஸ் கொடுத்த தாரக மந்திரம். பாரத் மாதா கி ஜெய். காரணம்
நாம் நாட்டை தாயாக பார்த்தோம், மொழியை தாயாக பார்த்தோம், புத்தகத்தை தாயாக பார்த்தோம், மலை செடி கொடி மண் அனைவற்றையும் தாயாக பார்த்தோம் நாம். இது இந்துவினுடைய பரம்பரை. இந்து அப்படின்னு சொன்னா இந்த நாட்டை நேசிப்பவர்கள், உலகத்தை நேசிப்பவர்கள். உடனே அவர் கேட்டார், என்னங்க மனித நேயம் பேசுற நேரத்துல இந்துவை பத்தி பேசுறீங்க, இந்துத்துவத்தை பத்தி பேசுறீங்களேன்னு எதிரில் இருந்த ஒருத்தர் மூக்க நுழைச்சார். அவருக்கு ஆர்வமாயிடுச்சு. பண்டி திண்டிவனத்தை வந்து தாண்டி விழுப்புரம் நோக்கி போயிட்டு நான் சொன்னேன், மனித நேயம் என்பது பட்டிப்படுத்தப்பட்ட சொல். என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னாரு. மனித நேயம் என்பது பட்டையான சொல்லுங்க. இந்துத்துவம் என்பது மனித நேயத்தை விட உயர்ந்தது. எப்படி? நல்லா கவனிங்க. நீங்க பல பேர் மனித நேயத்தை பேசுறாங்க, மனித நேயத்தை பல பேர் பேசுறாங்க. மத வெறியை மாய்ப்போம், மனித நேயம் காப்போம். மனித நேயம், மனித நேயம் யாருக்கு? கற்பழித்தவருக்கு பேட்டி கொடுக்குறாங்க தொலைக்காட்சியில, தெரியாமல் கற்பழித்து விட்டார். அவர் மனிதன் தானே, மனித நேயத்துடன் அவரை பார்க்க வேண்டும். எப்படி இருப்பார்? இப்போ ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அப்படின்ற ஹிந்தி படத்தினுடைய தமிழாக்கம். உன்னை போல் ஒருவன், ஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடித்தது. நடிப்பு உலகத்திலே அவர் ஒரு சாதனையார், உண்மைதான். ஆனால் அவருடைய மூளையில கோளாறு இருக்கு, அது உண்மைதானே. நடிப்பு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஏன்? என்கின்ற ஹிந்தி படத்தையும் உன்னை போல் ஒருவன் என்கிற தமிழ் படத்தையும் மூன்றிப்பாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது என்று சொன்னேன். என்ன சொல்றீங்க? நானும் உன்னை போல் ஒருவன் பார்த்தனே அப்படின்னாரு. நாம எப்பயுமே சரியா பார்க்கறது இல்லையே, எதையுமே சரியான கோணத்துல பார்க்கறது இல்லை. என்ன பத்திரிகை செய்தியோ அதையே படித்து முடித்து விடுகிறோம். தான் என்ன செய்தி வந்தது? உன்னை போல் ஒருவன் 4 பயங்கரவாதிகள். அது ஹிந்தி படத்தில் காண்பிக்கின்ற அந்த 4 பயங்கரவாதிகள் 4 பேருமே இஸ்லாமியர்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். RSS இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரான இயக்கம் அல்ல. இல்ல. அப்ப பயங்கரவாதிகள் என்று நாம் குறிப்பிடுவது யாரை என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அனைவரையுமே தான். அனைவரையுமே தான். எல்லா முஸ்லிம்களும் பயங்கரவாதிகள் அல்ல, ஆனால் எல்லா பயங்கரவாதிகளும் முஸ்லீமாக இருக்கின்றனர் என்பதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். என்கிற படம் நசுருதீன் ஷா நடித்தது, அனுபம் பேர் நடித்தது. அந்த படத்துல 4 பேருமே முஸ்லிம்கள். கமலஹாசன் அந்த படத்தை பார்த்து நல்ல படமாயிருக்கேன்னு எடுத்திருக்கேன், நல்லது. ஆனா அந்த படத்துல 4 பேர்ல ஒருவரை ஆயுதங்கள் சப்ளை செய்தவரை இந்துவாக காண்பித்திருக்கிறார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறைக்கும் தெரியும். ஆயுதங்கள் சப்ளை செய்கிற அளவுக்கு இந்து இந்த நாட்டில் கிடையவே கிடையாது. இந்து தெய்வங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்துவிட்டு இவன் பாவம் கையாளாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதம் உண்டு, ஆயுத பூஜை உண்டு. பாருங்க, ஒரு காவல்துறை நமக்கு காவல் கொடுக்கிறாங்க. என்ன இருக்கு பத்திரிகையில? அந்த காவல்துறை அதிகாரியுடைய தலை வெட்டப்பட்டு இருக்கிறது. என்ன அநியாயம் இது! உள்துறை அமைச்சர் எப்படி செயல்பட்டு இருக்கணும்? அரியலூர் ரயில் விபத்தில் லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாரியா? மானஸ்தர்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. 2.5 மணி வரையிலும் தோல்வி என்பதை கேட்டுக் கொண்டிருந்து விட்டு 2 மணி நேரத்தில் என்ன அதிசயம் நடந்ததோ தெரியவில்லை. 4.5 மணிக்கு வெற்றி பெற்றதாக அறிவித்தது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் அனைவற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ வேறு எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு உண்டு. பாதுகாப்பு. மகாராஷ்டிராவிலே தேர்தல் நடக்கப் போகிறது. 18 பேர் எல்லாம் காவல்துறை ஊழியர்கள், ராணுவ ஊழியர்கள். எத்தனை ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறோம்? 1 2 பலிதானம்.
கவலைப்படாது. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தவங்க தான் ஆமா ஆமா அப்படி சொன்ன. என்ன காமிக்கிறான்? 4 பேர் என்ற ஹிந்தி படத்துல 4 பேரும் முஸ்லிம்களாக காண்பித்து இதுல 4 பேரையும் அதில் ஒருவரை இந்து தீவிரவாதியாக, அதுவும் குங்குமத்தை எப்படி இந்து இட்டுக் கொள்வாரோ அப்படியே காண்பித்திருக்கிறார். இந்த நச்சுத்தன்மையை கமலஹாசன் விளைக்கிறார். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? படிப்பதில்லை. அவருக்கு பாவம் முஸ்லீம்களையும் திருப்தி செய்ய வேண்டும், இந்துக்களையும் திருப்தி செய்ய வேண்டும். யாரையும் இந்த நாட்டிலே திருப்தி செய்ய வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகன் மகன் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அல்லது மதத்தையே நம்பாத நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவனுக்கு தாஜா செய்வது என்பது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல. இந்த நாட்டிலே கலவரத்தை இந்து செய்தாலும் சரி, இஸ்லாமியன் செய்தாலும் சரி, கிறிஸ்தவன் செய்தாலும் சரி, அது தவறு. அதனால் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஏதோ இந்துக்கள் புனிதமானவர்கள், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ புனிதம் அல்லாதவர்கள் என்று சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்டவன் இந்துவாகவும் இருக்க முடியாது. ஏன் இந்து என்று சொன்னால் அவன் உலகத்தை நேசிப்பவன். கடைசி காட்சியில கமலஹாசன் சொல்றார், அழுது கொண்டு சொல்கிறார். எதற்கு அழுதார் என்று தெரியவில்லை. என்ன செய்தி? ஒரு பெண்மணி அவளை இவர் முஸ்லீமாக என்னை காண்பித்துக் கொண்டிருப்பாரோ என்னவோ தெரியவில்லை, தாழி வைத்துக் கொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க சுவரொட்டியில் ஒரு பெண் தரித்திருக்கிறார். சொல்வதற்கே எனக்கு கூசுகிறது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் முதிர்ச்சி பெற்றவர் என்பதனால் சொல்கிறேன் என்று படத்திலே சொல்கிறார். அவருடைய மர்ம உறுப்பிலே கையை விட்டு அந்த உள்ளிருக்கக்கூடிய குழந்தையையும் அழித்து அவளையும் கொண்டிருக்கிறார். எந்த கிருஷ்ணனும் உதவிக்கு வரவில்லை என்று சொல்கிறார். இந்த சம்பவம் குஜராத்திலே நடந்தது, மும்பையிலே நடந்தது என்பதை குறித்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். மும்பை, குஜராத்தில் நடந்த இந்த சம்பவம் மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது. மும்பை உயர்நீதிமன்றத்திலே எல்லாம் தொகுத்தார்கள். இந்த செய்தி இருக்கிறது, இப்படி சொன்னார்களே புகார், அதை பற்றி விசாரிக்கும் பொழுது கலவரத்திற்கு 6 மாதம் முன்பாகவே இவர்கள் எந்த பெண்ணை இப்படி குறிப்பிட்டார்களோ அந்த பெண் காச நோயால் இறந்திருக்கிறாள் என்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்பதை இவர் தெரிந்து கொண்டுதான் படம் எடுத்தாரா என்பது நமக்கு தெரியாது. அதாவது பொய் பிரச்சாரம். பொய் பிரச்சாரம் எத்தனை நாளைக்கு பொய் நிற்கும்? உண்மை உறங்காது. உடனே பக்கத்தில் சொன்னாங்க, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஒரு படம் தமிழ விட வந்து எல்லாம் போட்டு பார்த்துக்கணும். ஸ்லம் டாக் பில்லியனர் அப்படின்னா சேரி நாய் கோடீஸ்வரனான கதை. வேற எவ்வளவு கேவலமா இருக்கு. சேரி நாய் ஸ்லம் டாக் பில்லியனர். ஆமாங்க, ஆமா, நான் கூட இந்த படத்தை பார்த்தேங்க. அதுக்கு பரிசு வந்திருக்கு, பாராட்டுகிறோம். நல்ல இசையமைத்திருக்கிறார் ரகுமான். பூக்குட்டி அவர்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது, பாராட்டுகிறோம். ஆனால் பாராட்டு நம் நாட்டை அவமானப்படுத்தி வந்தது என்பதை நாம் நினைக்கவில்லை. எப்படி அவமானப்படுத்திருக்கான்? மும்பையிலே தாராவி என்கின்ற சேரி பகுதியிலே வாழ்கின்ற ஒருவன் அமிதாப் பச்சன் என்கின்ற நடிகனை பார்ப்பதற்காக மலக்குடியிலே விழுந்து எழுந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இளைஞர்களைத்தானா நாம் வளர்த்திருக்கிறோம் இந்த நாட்டிலே? அந்த நடிகரை பார்ப்பதற்காக மனக்குடியிலே விழுந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞரை அந்த படம் காண்பித்திருக்கிறது. அந்த கதாநாயகனாக அப்படி காண்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல வருகிறான். அப்பொழுது அயோத்தி சம்பவம் நடைபெறுகிறது. மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த பாழடைந்த கட்டடம் இடிக்கப்பட்டுவிட்ட 1992ஆம் ஆண்டு மும்பையிலே கலவரம், நாடு முழுவதும் கலவரம், ஓடி வருகிறார்கள். இந்து தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் என்று படம் காண்பிக்கிறது. இந்த கதாநாயகன் முஸ்லீம். இவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடி வருகிறார். ஓடி வரும் பொழுது இப்பொழுது பாலகர்கள் எனக்கு முன்னால் அமர்ந்து இருக்கிறார்களே வேடமிட்டு, அப்படி ராமருடைய வேடமிட்டு ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறார். கண்கள் கொப்பளிக்க அவருடைய உடையானது ஒப்பனையானது செய்யப்பட்டிருக்கிறது. கையிலே வில். மீண்டும் ஓடி வருகிறார்.
அந்த தீவிரவாதிகள் அந்த கதாநாயகனாகி முஸ்லீமுடைய தாயாரை கொன்று விடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவன் ஓடுகிறான் என்று காண்பித்திருக்கிறார். நடந்ததா? இல்லை. திரைப்படத்திலே ஒரு பொய்யான விஷயத்தை கூறியிருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நாட்டிலே இந்து எந்த கலவரத்திற்கும் துணை போக மாட்டோம். இங்க வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் முஸ்லீம் மசூதி வழியாக போகும் பொழுது உன்னிப்பாக இருக்கிறார்கள். நல்லது. காரணம், மசூதியிலிருந்து தாக்குதல் வந்துவிடக் கூடாதே என்று நினைக்கிறேன். அரசு என்னைக்குமே கலவரம் செய்யாது. 4:15 சரியாக துவங்கி சரியான நேரத்தில் வந்து விட்டது. என்ன கலவரம் வந்தது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன இந்து கலவரம் செய்ய மாட்டான். உண்மையாது. காரணம், இந்துத்துவம் என்பது மனித நேயத்தை விட உயர்ந்தது. மனித நேயம் என்பதுதான் கொச்சைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு இதை கேட்டு நாளைக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். எப்படி சிலப்பதிகாரத்திலே கோவலன் கல்வன் என்று கொலை செய்யப்பட்டு விடுகிறான். கண்ணகி தன்னுடைய கணவன் மீது ஏற்பட்டபடியை துடைக்க வேண்டும் என்று ஓடுகிறார். அப்பொழுது கண்ணகி பேசுகிறார். யார் நீ என்று கேட்கிறார் கண்ணகியை பார்த்து. சிலப்பதிகாரத்திலே இளம்பூவடிகள் கண்ணகி வாயிலாக சொல்கிறார், சேராமன்னா செப்புவது உடையேன் எள்ளல் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புங்கன் தீர்த்தோன் அந்தியும் ஆயில் கதை மணி நடு நடுங்க ஆவின் கடைமணி முகுநீர் நெஞ்சு சுட நான் தன் அரும் பெறல் புகழ்வனை ஆழியில் மடித்தோன். என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட பரம்பரையை சார்ந்தவள் தெரியுமா? பாண்டிய மன்னனே, பாண்டிய மன்னனே, ஆராய்ச்சி செய்யாத மன்னவன் சேரா மன்னா செப்புவது உடையே எள்ளது சிறப்பின் இமையவர் வியப்ப தேவர்களே வியந்து போற்றுமாறு புல் உரு புங்கன் தீர்த்தோன் ஒரு புறாவிற்காக தன் சபையை அறிந்தெடுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தியுடைய பரம்பரையில் வந்தவள் நான். ஒரு புறாவுக்காக, மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வதல்ல, ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை எடுத்துக் கொடுத்த பரம்பரை இந்துவினுடைய பரம்பரை, இந்த நாட்டினுடைய பரம்பரை, பாரதத்தின் பரம்பரை. அடுத்தது சொல்றாங்க, ஆவின் கடைமணி முகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெறல் புகழ்வனை ஆழியில் மடித்தோம். அந்த பசு மாடு அம்மா அந்த மணி ஆராய்ச்சி மணியை அடிக்கிறான். தங்களிலே நீர் சொரிய அந்த மணி அடிக்கப்படவே இல்லை. ஓடி வருகிறான் சோழ மன்னன். ஏன் இந்த மாடு அழுகிறது? அம்மா, தன்னுடைய குழந்தை கன்று அந்த இளைய அரசன் ஒட்டிய தேர்ச்சக்கரத்திலே அடிபட்டு செத்து விடுகிறது. ஐயோ, என் குழந்தை போய்விட்டது என்று இதற்கு நீதி இல்லையா என்று கதறி அந்த மாடு அழுகிறது. ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. மந்திரிகள் சொல்றான், ஒரு கமிஷன் போட்டுருவோம், பிரச்சனையே இல்லை. 19 ஆண்டுகளுக்கு பிறகு, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், 19 ஆண்டுகளுக்கு பிறகு போஃபார்ஸ் பீரங்கி ஊழல்ல கூத்துரோச்சிய சிபிஐ காங்கிரஸ் ப்ரூவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் ப்ரூவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, அவமானம் இல்லை. 2 முறை அந்த ஆளை பிடிக்கணும்னு சிபிஐ சொல்லி 19 ஆண்டுகளுக்கு பிறகு வாபஸ் வாங்குறிய குற்றவாளியுடைய அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. குற்றவாளி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்திருக்க, இந்தியா எனக்கு மிகவும் நேசமான நாடு, கொள்ளையடித்தாலும் யாரும் கவலைப்படுவதே இல்லை, மீண்டும் குடும்பத்தோடு இங்கே வந்து தங்க விரும்புகிறேன். அப்ப சிபிஐ ஆபீசருக்கு என்னதான் இருக்கும்? உனக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் நேர்மையா நடந்தா அவருக்கு டி ப்ரமோஷன் சொன்னா கம்பெனி கீழே இறங்கும்னா அந்த போலீஸ் ஆபீசர் எப்படி வேலை செய்வார்? இருந்திருக்காங்க கண்டிப்பா மாதிரி சில போலீஸ் அதிகாரிகள் இருக்க. இப்ப என்ன பற்றி கஞ்சா தோப்புக்குள் துளசியை தேடுவது போல ஆகிவிட்டது எல்லா துறைகளிலும். பாருங்க, ஒரு தாசில்தார் 10,000 ரூபாய் வாங்கினார், விட்டு விட்டு போறாங்க. பல சமயம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த கடத்தல ஈடுபடுறவங்க, போலீஸ் பிடித்தவங்க எல்லாத்தையும் கொண்டாட சேர்த்து போட்டோ போடுவான். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. யார் கடத்தினவன் யார் போலீஸ்காரன் தெரியாமே இருக்கு, போட்டோ போடக்கூடாது. தெரியல, பக்கத்தில் அவங்களும் நிக்கிறாங்க, இவனும் நிக்கிறான். யார் இதுல யோகியன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி ஒரு வீட்டு கொலை
நடந்து கொள்ளை நடந்து போன பிறகு பலத்த காவல் அந்த வீட்டுக்கு போடப்பட்டு மேல் வர போறாங்க. நம்ம கொள்ளை அடிச்சுட்டு போட்டாங்க. ஏன் அதுக்கு இருந்து பலத்த காவல்? சிலதெல்லாம் புரியாத புதிர் இந்த நாட்டுல விழுப்புரம் பால் சாப்பிடுங்கிறாங்க. அது ஆவின் பால், ஆனா பசு, அது பசுவின் பால், மாவின் பால் என்று சொல்லி விழுப்புரத்தை விட்டுக்கிறாங்க. சொல்லுங்க, இந்துத்துவம் என்பது மனித நேயத்தை விட உயர்ந்தது. புறாவுக்காக தன் சபையை கொடுத்த சிவி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. மனிதனுக்காக இல்லையா, புறாவுக்காக. மாட்டுக்காக தன்னுடைய மகனை தேர்காரிலே வீழ்த்தி ஒன்றான் மன்னன். தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள், கண்ணும் உயிர் பிழைத்தது, மன்னவனின் மகனும் உயிர் பிழைத்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. கண்ணகி சொல்கிறாள் சிலப்பதிகாரத்தில். இது எப்படி இருக்கு? உலகத்திலேயே அதிகமான ஊழல் 60,000 கோடி ஊழல். ராசாவின் மனசில் 60,000 கோடி ஊழல். ஒரு நீதிபதி திருச்செங்கோடு பக்கத்தில் 400க்கு மேல ஏற்க சத்தியம் வார்த்தையை சொல்ல முடியலையே நம்மால. ஏன் சத்தியத்தில் ஊழல்றோம்? சத்தியத்தில் ஊழல். திருப்பி போட்டான் பைதாஸ். பைதாஸ் யாருன்னா பைபிள்ல வரக்கூடிய ஒரு கதை. மொத்தமெல்லாம் பொண்ணாம் சத்தியம். மனிதநேயம் காப்போம். மனிதநேயத்தை இந்த நாட்டிலே காக்க வேண்டுமானால் இந்துத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாடு இந்து நாடுன்னு சொல்றது. இந்து தன்மை இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு குறைந்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆர்எஸ்எஸ் லட்சியம் இந்து சமுதாயத்தை பலமுள்ள சமுதாயமாக ஆக்குவது. இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய பண்பாட்டை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய தன்மைக்கு உள்ளவர்கள். பாகிஸ்தான் வானொலி பெட்டியில இன்றைக்கு கூட இந்த நாட்டை நம் அரசியல்வாதிகள் சொல்வது போல இந்தியா என்று சொல்வதில்லை, இந்துஸ்தானம் என்றுதான் சொல்கிறார். ஹஜ்ஜாத்திற்கு போகின்ற இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களை அங்கிருப்பவர்கள் இந்துஸ்தானி முஸ்லீம் என்று சொல்கிறார்களே தவிர முஸ்லிம்கள் என்று சொல்வதில்லை. காரணம் இது இந்துஸ்தானம். சேதம் இல்லாத இந்துஸ்தானம், இது தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. இது இந்துஸ்தானம். இங்க இந்து தன்மை இருக்கும். அதனால்தான் தமிழ் மொழி வாழ்த்து, பாரதியாருடைய தமிழ் மொழி வாழ்த்து இருக்கணும். இருந்தாலும் பேராசிரியர் மனோன்மணியம் நாடகத்தை இயற்றிய சுந்தரம் பிள்ளையினுடைய தமிழ் மொழி வாழ்த்து இருக்கிறது. அந்த பாட்டு என்ன சொல்கிறது? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். இந்த நீர் சூழ்ந்த உலகம் என்கின்ற இந்த அற்புதமான பூமி தாயினுடைய பரத கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகத்திலே வெற்றி திலகமாக இருப்பது தமிழ் என்று சொல்கிறது. தமிழ் என்று அப்படியானால் பூமியை தாயாக பார்க்கிறோம், நிலத்தை தாயாக பார்க்கிறோம், மண்ணை தாயாக பார்க்கிறோம், பசுவை தாயாக பார்க்கிறோம், எல்லாவற்றையும் தாயாக பார்க்கிறோம். அப்ப நாம தாயை பார்ப்பது என்பது, தாயை பூஜிப்பது என்பது எவ்வளவு உயர்ந்தது. ஆனா இன்னைக்கு பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே சீரழிவு ஏற்பட்டிருக்கு. எப்படி? நல்ல சுதந்திர தினம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன உலகம் தாண்டி வேகமா போயிட்டு இருக்கோம். சுதந்திர தினம், குடியரசு தினத்தன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் எதை ஒளிபரப்புகின்றன? படம் பெறும் தியாகி சிவாங்கின் மனம் திறந்த பேட்டி, அஜினின் மனம் திறந்த பேட்டி. என்ன படம் பெறும் தியாகி வந்து சினிமா. இந்த நாட்டில் தேசபக்தர்கள் தேசபக்தியை கொண்டு வரணும். நினைக்கல ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை 1925 இளைஞர்கள் தினசரி 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தங்களுடைய உடல் மனம் அறிவு ஆகியவற்றை உயர்த்துவதற்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் அரசு. தலைமை உரையிலே மிக அழகாக குறிப்பிட்டார்கள். எந்த நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை, இந்த காவி கொடியை 1 இன்ச்சு இடம் கூட இந்த காவி கொடி பறப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். I will
சொன்னவர் சாகர காலத்துல அவருக்கு ஞானோதயம் பிறந்தது. காங்கிரசினுடைய ஒப்பற்ற மனிதரும் மாணிக்கம் ரோசாவின் ராசா என்ன சொன்னார்? சொன்ன தலைமை முறையில் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தில் இதே அணிவகுப்பு ஊர்வலத்தை பார்த்தோமே, குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு சீன தேசம் அன்றைக்கு நம்மை போர் கொடுத்தது 1962ஆம் ஆண்டு. எந்த காங்கிரஸ் அன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்க வேண்டுமே, இன்னைக்கு என்ன நிலைமை? சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. என்ன கொடுமையடா! உலகத்திலங்க எந்த நாட்டையுமே இந்த நாட்டை போல தேசபக்தி குறைவாக உள்ள நாடு பார்க்கலையே. நல்லா பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன விழுப்புரத்தை தாண்டி வேகமா போன ரெண்டு அரியலூர் வந்துட்டு அமெரிக்காவிலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அன்பாளன், கருணாமூர்த்தி, மனிதநேயம் மிக்கவன் ஒசாமா பின் லேடன் 4 விமானங்களை அங்கே கடத்தி பென்டகன் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ மையத்தையும் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற உலக வர்த்தக மைய கட்டிடத்தையும் அழித்து 3000 பேரை அல்லாவின் திருவடிக்கு அமைதியாக அனுப்பி வைத்தார். முஸ்லிம்கள் கண்டனம் செய்யணும் இல்லையா? கண்டனம் செய்யணும். வளர்க்கிறதா தேசபக்தமா தன்மையா? அமெரிக்கா எப்படி இருந்தது பாருங்க. செப்டம்பர் 11, 2001 நடந்த சம்பவம் நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். என்ற சம்பவத்தை தேச பக்தர்களை நினைவிலே கொள்ள வேண்டும். செப்டம்பர் 11, 2001 பிறகு நான் கேட்டேன், என்னோட கூட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட, அமெரிக்காவில் ஏதாவது ஒரு வெடிகுண்டு நடந்ததா? அதுக்கு பிறகு இல்லையே. அமெரிக்காவுடைய பலம் அதுதான். வச்சுக்கணும். செப்டம்பர் 11 3000 பேர் இடிந்தார்கள். கட்டிடம் இடிந்தது, ராணுவ மையம் இடிந்தது, உலக வர்த்தக மைய கட்டிடம் சரிந்தது. ஆனா அதுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு வெடிகுண்டு. நம்ம நாட்டில் மும்பையில் வெடிகுண்டு, ரயிலில் வெடிகுண்டு, ஜெய்ப்பூரில் வெடிகுண்டு, பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸிலே வெடிகுண்டு, ஆட்சிநகர் என்று சொல்லப்படுகின்ற ஹைதராபாத்திலே வெடிகுண்டு, ஹனுமார் கோவில் அயோத்தியிலே வெடிகுண்டு, டெல்லியிலே வெடிகுண்டு. எல்லா வெடிகுண்டுக்கும் நம்முடைய பிரதமர் கடும் கண்டனம். மும்பையில் வெடிகுண்டு கடும் கண்டனம், டெல்லியிலே வெடிகுண்டு கடும் கண்டனம், ஜெய்ப்பூரிலே வெடிகுண்டு கடும் கண்டனம், ஹைதராபாத்திலே வெடிகுண்டு கடும் கண்டனம். யாரு லட்சவதுக்கா போனவதுக்கா? ஒரு இன்ஸ்பெக்டர் மனையை செய்திருக்கார், அந்த மனையை அழுகிறார். வெட்டி யார் வெட்டினானோ அவனுக்கு அவருடைய குடும்பம் வந்து தவிக்குதுன்னு இந்த தொலைக்காட்சிகள் காண்பிக்கிறதுன்னு சொன்னா இதே கமலஹாசன் உன்னைப்போல் ஒருவனுக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறார். நான் அந்த பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்ளும்படியாக படத்தை எடுத்துவிட்டேன். காரணம் வெற்றிய படத்தில் அப்படி இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்துவது ரயில் வெடிகுண்டுல 200க்கு மேல போயிட்டாங்க. அன்னைக்கு எல்லா தொலைக்காட்சி பட்டியலையும் நாம் பார்த்தோம். மும்பை, மும்பையின் மீது போர். ஹோட்டல்ல சிவாஜி டெர்மினஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரயில் நிலையத்தில் இந்தியா என்று இந்தியாவின் நுழைவாயில் என்று சொல்கிறோமே, அங்க பிணங்கள் 200க்கும் மேற்பட்ட பிணங்கள். அப்ப என்ன வலிமை இருக்கு நமக்கு? விவேகானந்த சுவாமிகள் சொல்கிறார், பலமே வாழ்வு, பல ஈனமே மரணம். பல ஈனமே மரணம். கடும் கண்டனம், கடும் கண்டனம், கடும் கண்டனம். யாருக்கு கடும் கண்டனம்? சிரிக்க மாட்டான். இப்பவும் சொல்கிறார், எங்க விமானப்படையின் உயரதிகாரி நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்காக ஒரு கிராமத்தையே அழித்திருக்காங்க. ரயில் எத்தனை நக்சலைட்டுகளால் அடிபட்டவர்கள், பயங்கரவாதிகளால் அடிபட்டவர்கள். நீங்க தினசரி இன்றைக்கு ஏதாவது வெடிகுண்டு இல்ல, இன்றைக்கு ஏதாவது பயங்கரவாதிகள் ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன ஆச்சரியம்! எல்லா நாளும் அப்படியெல்லாம் அரசாங்கம் எதுக்கு? அரசாங்கம் எதுக்கு இருக்கு?
இதெல்லாம் காவல்துறை. இப்ப காவல்துறையில ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது கொள்ளைகள் இன்னும் அதிகமாக இருக்கு. என்ன காரணம்? காரணம் மனத்திற்கும் இல்லை. ராஜா செய்கின்ற போக்கு என்ன? ராஜா செய்கிற போக்கு, நீ முஸ்லீமாக இருந்தால் உனக்கு சலுகை, நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு சலுகை. உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாதுங்க. உலகத்திலே 76 இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன, 127 கிறிஸ்தவ நாடுகள் இருக்கின்றன. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, ஜப்பான் புத்த நாடு, கல்ஃப் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற வளைகுடா நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு. எல்லா நாட்டிலும் அந்த மதத்தின் பேரிலே நாடு இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் என்ன? மத சார்பற்ற நாடு. பேர் என்ன? மத சார்பற்ற நாடு. அப்படின்னு அர்த்தம், எந்த மதத்திற்கும் சலுகை இல்லாமல் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி கவனிக்கக்கூடிய நாடு என்றல்லவோ பொருள். ஆனால் அப்படி பொருள் அல்ல நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு. என்ன? இந்துவை மட்டம் தட்டி இந்துவிற்கு எல்லா உரிமைகளையும் பறித்துவிட்டு முஸ்லீமாகவும் கிறிஸ்தவனாகவும் இருக்கவங்களுக்கு சலுகை. இது மத சார்பற்ற தன்மையா? கேட்டால் RSS மதவாதம் என்று சொல்கிறது. திருச்சி ஜங்ஷன் வந்து ஆமா சரிதான் நீங்க சொல்றது. எந்த அளவுக்கு பள்ளிக்கூடம் இந்து ஆரம்பித்தா அவன் முதலீடு செய்யணும். முஸ்லிம் அப்படி இல்ல. எங்க உலகத்துல ஏதாவது நியாயமா? ஒரு குழந்தைய கேட்டா கூட நியாயமா? என்ன நியாயம் இது? காரணம் சிறுபான்மை. அவன் சிறுபான்மை. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற வரையில்தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு. இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டால் அப்புறம் மத சார்பற்ற தன்மையே இருக்காது. அப்படித்தான் பல நாடுகள் இருக்கு. இன்னைக்கு இந்துக்களுடைய நிலைமை என்ன? நாகாலாந்து, காஷ்மீர் சலுகை இல்லைங்க உங்களுக்கு. மன்மோகன் சிங் காஷ்மீர்ல போய் ஒரு லேண்ட் வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது. மன்மோகன் சிங் பாவம், அவர் நிலைமை எதையுமே வாங்க முடியாது. அவர் படம் பார்த்தீங்களா? எப்பயுமே அந்த நாற்காலிக்கு முனையிலேயே உட்கார்ந்து இருப்பாரு. பாவம், எதையும் வாங்க முடியாது. காரணம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை. அதுக்கு சலுகை, அதுக்காக தனி ஷரத்து. இது அநியாயம் இல்லையா? இந்த நாட்டில் நீ முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்தவனா கவலை இல்லப்பா, நீ இந்தியாவினுடைய குடிமகன், எல்லாருக்கும் ஒரே சட்டம். இதுதான நியாயம்? காரணம் இந்து தன்மை இருக்கும் பொழுது இந்து அப்படித்தான் நேசிப்பான் எல்லாரையும். காரணம் உலகத்தை நேசிப்பவன் இந்து. பாருங்க, இந்த முத்துமாரியம்மன் கோவில் ஆகம விதிப்படி எல்லா கோவில்களிலும் நம் பெரியவர்கள் சொல்லாதது ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? உண்டியல். உண்டியல் கிடையவே கிடையாது கோவில்ல. கொடிமரம் உண்டு, பலிபீடம் உண்டு, வாகனம் உண்டு, கருவறை உண்டு, தேவதைகள் உண்டு. உண்டியல் கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? நாத்திக அரசாங்கம். சிதம்பரம் நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதரையும் பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் இந்நாளோ அந்நாடு எங்களின் பொன்னாள் என்று சொன்னவர்கள் கையில் இந்து ஆலயங்கள் இருக்கின்றன. நியாயமா? இது எவ்வளவு ஆபத்து! அவர்களே என்னவோ சொல்லணும், கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரங்கள் என்று சொன்னவர்கள் கையிலே இன்றைக்கு கோவில் சொத்தெல்லாம் அங்கே இருக்க. கடவுளை நம்பாதவர் இந்த கோவிலை எப்படி நிர்வகிப்பார்? ஆனா இந்துக்கள் வாரி புதைந்து இருக்கிறோம். எத்தனை கோவில்கள்? இந்துக்களுடைய கோவில்களில் வருமானங்கள் மட்டுமே இந்துக்களினுடைய மதத்திற்கு பிரச்சாரம் செய்யப்பட்டால் மத மாற்றம் நடக்காது. ஆனா நம்ம கையில கோவில் இல்லையே. கிறிஸ்தவர்கள் கையில் சத்து இருக்கு. வேளாங்கண்ணி கோவில், அது இந்து கோவில். சித்தல் முருகனுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அம்மாவும் மகனும் பக்கத்திலே இருந்தார்கள். கண்ணி கோவில் அது கிறிஸ்தவருடைய கையில் இருக்கையா? அப்ப கிறிஸ்துவனா இருந்தா சலுகை, முஸ்லீமா இருந்தா சலுகை. என்ன நினைப்பு வரும்? நான் கூட முஸ்லீமா கிறிஸ்தவனா மாறணும். நல்ல காலம் இந்துக்கள் மாறல. காரணம் இங்கே உடன்பாடு இருக்கு. இந்த ஆபத்தை சொல்கிறது என்று சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். நாங்க தப்பாவே RSS நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு விஷயம் சார், நான் ஒரு இடத்துக்கு போனேன், எதிரில் உட்கார்ந்தவர் சொன்னார், அவர் பேர் வீராசாமி.
எங்க வேலை செய்றீங்க? ரிட்டையர்ட் ஆன தாசில்தாருங்க. சொந்த வீடு இருக்கா? தாசில்தார் சார் வீடு இல்லாம இருக்குமா? முன்னையே வீடு கட்டிட்டீங்களா? அதுதான் சார், அதெல்லாம் நீங்க அதிகமா கேட்காதீங்க. வீராசாமி சொன்ன எனக்கு ஒண்ணு புரியல, எல்லாமே கட்டளைகள். நீங்க ஏதோ ஒரு பாஷையில சொல்லல, ஏதோ ஒரு பாஷையில் நீங்க சம்ஸ்கிருதம் என்ற மொழியிலே சொல்லுங்க. ஏங்க சம்ஸ்கிருதம் தமிழ்நாட்டிலே தமிழிலே இருக்கக்கூடாதா? அல்லது தமிழிலே தான் இருக்க வேண்டும். ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் வலியுறுத்துவது தாய்மொழியில் தான். என்னங்க இவ்வளவு பேசுறீங்க, ஆனா கட்டளைகள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே கொடுக்குறீங்களே. உங்களுக்கு இந்திய ராணுவம் தெரியுமா? என்னங்க தெரியாதுங்களா? என்னுடைய சித்தப்பா மகனே ராணுவத்தில் தான் இருக்காருங்க. சரி, அவருக்கு அங்க கட்டளை எதுல கிடைக்கும்? தமிழ்ல கிடைக்குமா? அது எப்படிங்க தமிழ்ல கிடைக்கும்? ஹிந்தி தாங்க. ஏன் தெலுங்குக்காரன் தெலுங்குல, தமிழ்காரனுக்கு தமிழ்ல, மலையாளத்துக்காரனுக்கு மலையாளத்துல, இந்திய ராணுவத்துல கொடுத்தா சரி இருக்குமா? ஏங்க ஒரே மொழியில சொன்னாலே பாகிஸ்தான்காரன் அடிக்க மாட்டேங்கிறான், பல மொழியில சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. அப்ப ராணுவத்திலே ஒரு மொழி இருக்க வேண்டும். ஆமா, பார்லிமெண்ட்டுக்கு போனாலே தமிழ் மட்டும் தெரிந்தால் அவர் சவாலி சொல்ற மந்திரிக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா நான் சொல்றேன். தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இருக்கு. ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? ஹிந்தி அரக்கி வருகிறார் என்று சொல்லி தமிழர்களை எல்லாம் ஹிந்தி படிக்காம படிக்கும். எல்லா பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழர்கள் எல்லாம் ஹிந்தியே தெரியல. ஆனா யார் ஹிந்தி படிக்க வாரான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியுது. எப்படி இருக்கு பாருங்க, என்னையா அநியாயம். இந்த நாட்டுக்கு ஹிந்தி தெரியலவே. அதை விட முக்கியம், விவேகானந்த சுவாமிகள் சொல்ற சம்ஸ்கிருதம் இந்த நாட்டிலே தெரிந்திருக்க வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. ஏன் 12 ஜோதிர்லிங்கங்கள் சிவனை வழிபடுகின்ற செய்வர்கள், 108 வைணவ தலங்கள், நாடு முழுவதும் பெருமாள் கோவில்கள், 51 சக்தி பீடங்கள், நாடு முழுவதும் சக்தியை வழிபடுகின்றவர்கள். இங்கிருந்து காட்சிக்கோ, பத்ரிநாத், அமர்நாத், கைலாஷ் எல்லா இடத்துக்கும் போனோம்னா நமக்கு பாரத நாட்டினுடைய ஒரு பொது மொழி தேவை. தேசிய கீதம் ஜனகன மனாதி நாயக ஜெயகே. நல்ல காலம் இந்த பாட்டி யாருக்கும் மனப்பாட ஆள பாருங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் வாங்கின பின்னும் இந்த தேசிய கீதம் தெரியும். பல பேர் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையும் கொடுக்கிறது. தேசிய கீதம் எந்த மொழியில் இருக்கு? வங்காள மொழியில் இருக்குப்பா. எழுதினவர் ரவீந்திரநாத் டாகூர். RSS கட்டளைகளை நாடு முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சம்ஸ்கிருதத்திலே வைத்திருக்கிறதே தவிர, பிரார்த்தனையை வைத்திருக்கிறதே தவிர, அன்றாட நடவடிக்கைகள் தமிழிலே இருக்கிறது மட்டுமல்ல. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தமிழ் வழி கல்வியை தான் வலியுறுத்துகின்றன. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் பொது, செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று மகாகவி பாரதி சொன்னானே, தமிழ் தான். தமிழை இப்ப வளர்க்கிறோமா நாம? இல்லையப்பா. எல்லா தமிழ் மொழி அத்தனை என்று கோவிலே சொல்லுகிறோமே, மசூதியிலே போய் சொல்லுவோமா? சொல்ல முடியாதப்பா. கிறிஸ்தவர்கள் அங்க போய் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன முடியாது? அப்ப எல்லாமே இந்துக்களிடத்திலே தான் திணிக்கப்படுகின்றன. இந்து என்றால் கேவலமானவர் என்று சித்தரிக்கப்படுகிறார். வண்டி கொடை ரோடு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் எந்த விஷயத்தை சொல்கிறது? 5 விஷயங்களை நாம் மனதில் கொண்டாக வேண்டும் என்று சொல்கிறது. என்ன விஷயம்? 1, தேச பாதுகாப்பு. இன்னைக்கு தேசத்திற்கு அபாயம் இருக்கிறது. மாவோயிஸ்டுகளால் அபாயம். ஏதாவது நம்முடைய ராணுவத்தினர், காவல்துறையினர், பொதுமக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரொம்ப எனக்கு பத்திரிகையில படித்து வேற செய்தி ஓடல. அந்த தலையை வெட்டியிருக்கான், தலை கிடைக்கல. என்ன ஒரு காவல்துறையினுடைய அதிகாரிக்கு இந்த நிலைமைன்னா உள்துறை அமைச்சர் அதுக்கு தூக்காம இருக்கணுமே. நாட்டை பத்தி கவலைப்பட வேணாம். சீனா வந்து ஆக்கிரமித்து விட்டான். இன்னைக்கு கூட காஷ்மீர்ல ஒரு பகுதி போக்குன்னு பேரு, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்.
1962 நேரு இருந்த போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய தேசத்திலே இணைக்க வேண்டும். நேபாளத்தை கைவிட்டு விட்டோம். பாகிஸ்தான் நம்மிடத்திலே இருந்தது. லாகூர் ராமச்சந்திர மூர்த்தியுடைய புதல்வன் லவன் ஆட்சி செய்த ஊர். ஆப்கானிஸ்தான் என்று இன்றைக்கு சொல்கிறோமே, அன்றைக்கு திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி அவள் இருந்த ஊர் காந்தாரம். அது இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. டாக்கா 51 சக்தி பீடங்களிலே ஒன்று. அந்த டாக்கா தலைநகராக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நம்மிடத்திலே இல்லை. தேசம் என்று சொல்லப்படுகின்ற பர்மா நம்மிடத்திலே இல்லை. ஸ்ரீலங்கா என்று விபீஷணன் ஆட்சி செய்தாலே அந்த ஊர் நம்மிடத்திலே இல்லை. எத்தனை ஊரில் நம்மிடத்தில் கச்சல் தீவையும் கொடுத்தோம், தீபிகாவையும் கொடுத்தோம். மீனவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நதியினுடைய காற்றூர் அதி அற்புதம். இளவழியில் எல்லா எம்பிக்கள் குழுவும் மேரண்டியாக ஏறாங்க. மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை நோக்கி தமிழர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். மலர் வளையத்தை வைப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார். நாம நம்முடைய தமிழரை காப்பாற்றி இருக்க வேண்டாமா? காப்பாற்ற இலங்கை மீது நமக்கு அக்கறை உண்மையிலேயே இல்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகன் ஒருவன் இறந்தால் கூட அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைமை நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு வரணும். அப்படி வந்தது ஒரு தலைவருக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அயர்ன்மேன் ஆஃப் இந்தியா தலைவர். அப்படி எத்தனை தேசபக்தர்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க. ஜாலியன் வாலா பாக்ல ஜெயர் சுட்டானே அந்த ரத்தம் தோய்ந்த மண்ணை தன்னுடைய ஒரு குப்பியிலே எடுத்துக்கொண்டு 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 19 ஆண்டுகள் காத்திருந்து லண்டன் மாநகரத்திற்கு போய் சுட்டவனை சுட்டான். உத்தம் சிங் என்கிற ஒரு தேசபக்தன். கதையை சொல்லி இருக்கிறோமா குழந்தைகளுக்கு? கேட்டால் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் வந்தது என்று அகிம்சையிலேயே இந்த நாட்டின் சுதந்திரம் வந்தது என்று சொன்னோம். அகிம்சையிலே வரவில்லை, ஹிம்சைப்பட்டு வந்தோம். குண்டடி கொண்டவர்கள் எத்தனை பேர், தூக்கு மேடைக்கு ஏறியவர்கள் எத்தனை பேர். இந்த சுப்பிரமணிய சிவாவை சிறைச்சாலையிலே தள்ளி ஆட்டு தோலை எல்லாம் கழுவ செய்து சொல்லவே கூசுகிறது. என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் அவையெல்லாம் செய்து குஷ்ட ரோகத்திலே வெளிவந்தார். பாபு சிதம்பரம் பிள்ளை வெளியே வரும்போது சிறைச்சாலைகளே இருக்கிறார். பிள்ளைவாள் என்னை தெரிகிறதா? யாரும் தெரியவில்லையே, எனக்கு ஏதோ பார்த்த முகமாக இருக்கிறது என்று சொல்கிறார் சிதம்பரம் பிள்ளை அவர்கள். எந்த பிள்ளைவாள், உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லை, நான் தானே உங்கள் சிவம் என்று சொல்கிறார். கட்டிக்கொள்ள வருகிறார் பாபு சிதம்பரம் பிள்ளை. என்னை தொடாதேயும் என்று சொல்கிறார். என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் ராஜாஜி ஹாலிலே பாபு சிதம்பரம் பிள்ளை எடுத்து இருக்கையா என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க சிறைச்சாலையில. அந்த தேசபக்தர்களுக்கு என்ன நன்றி அஞ்சலி இவர்கள் செலுத்துகிறார். ஊழலற்ற அரசாங்கம் சொல்றாங்க. ஒரு மந்திரியாவது நான் ஊழல் வாங்கலன்னு நெஞ்சத்தொட்டு சொல்ல முடியுமா? இவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. இந்த ஆட்சியிலே புண்ணிய பாவம் உண்டு, புண்ணியம் செய்தது பாவம் செய்தது என்பது உண்டு. அருள் பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார், மறு முறை கண்ட வாசகத்திலே கிருஷ்ணத்தை அழித்தேனோ, ஓரம் சொன்னேனோ, மண்ணோரம் சொன்னேனோ, கூலியை பறித்தேனோ என்றெல்லாம் சொல்லுகிறார். நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு அழித்தேனோ என்று குற்றங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார். எல்லாரும் இவங்களுக்கு லஞ்சம் வாங்கி 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 அடுத்த பிள்ளைகளை கைகள்லாம் புறத்து போகும். இந்த நாட்டினுடைய விதி இது. செய்யும் பிற்பகலுடைய இன்றைக்கு ஒன்னா இவங்க நிம்மதியா இருக்கலாம். இந்த நாட்டுக்கு புண்ணிய பாவம். ஒரு காவல்துறை அதிகாரியை நம்பித்தானே போறோம். அந்த காவல்துறை அதிகாரியே லஞ்சாவையா யாருக்கிட்ட போவாம வெளியே பயிரை செஞ்சா இல்லையா செய்யுது. வெளியில விடுறாங்கயா, என்ன ஊழல் இது? சிபிஐ எப்படி நம்புறது? பொதுமக்களுடைய நிலைமை என்ன? எதை இலவசமாக கொடுக்க கூடாதோ அதை இலவசமாக கொடுக்கிறோம். எதை இலவசமாக கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதில்லை. நீர் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு தண்ணிய காசு கொடுத்து வாங்குறேன் இந்த நாட்டுல. ஆனா இலவச வட்ட தொலைக்காட்சி எவ்வளவு ஆபத்து இந்த நாட்டுக்கு. அது எப்படி
கொடுக்க முடியும்? மக்களுடைய வரிப்பணத்தை தான் அதை கொடுக்க முடியும். யாரோ ஒருவர் அதற்காக பணம் செலுத்தி இருக்கிறார். நான் எனக்கு தெரிந்த வீடுகளுக்கெல்லாம் போனேன். தொலைக்காட்சி பெட்டி அவங்க வாங்கி வச்ச தொலைக்காட்சி, இன்னொன்று இந்த தொலைக்காட்சி. அப்ப எதை கொடுத்தாலும் வாங்கணும்ன்ற என்ன பிச்சைக்கார புத்திய பொதுமக்களுக்கு வளர்த்து விட்டதுதானே இந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமான்னு சொன்னாங்க. கோட ரோடு தாண்டி நாங்க பேசின நிகழ்ச்சியில சோழம் என்னங்க இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது. இயற்கைக்கு என்ன பாதுகாக்க நேர்ந்து விட்டது? இன்னைக்கு கஷ்டம். எல்லா செயற்கை உரம் போட்டு 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 பூமி தாயை மலடியாக்கி பசுவை எல்லாம் கசாப்பு கடைக்கு அனுப்பி வைத்து கேரளத்திற்கும் வங்காளத்திற்கும் அனுப்பி வைத்து அப்படின்னு சொன்னா குழந்தை புத்தகத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? நாம தான் என்ன தெரியுமா எழுதிட்டு இருக்கோம்? வீட்டு விலங்கு. நாய். நாய் வீட்டு விலங்கு இல்லப்பா. அது பாவத்தனுடைய சங்கத்தோட இருக்கணும், நாய் சங்கத்தோட. அது என்ன அடல் பிஹாரி வாஜ்பாயா, அப்துல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாமா? அதை போய் ஏயா பிரம்மச்சாரியா வைக்கிற? சங்கிலிய போட்டு கட்டி அதுக்கு ஒரு 250 ரூபாய் நிக்கரை வாங்கி அதுக்கு ஒரு 300 ரூபாய் டிஷர்ட்டை வாங்கி நாய் தங்கி பிடிச்சிட்டு கடையிலேயே போயிட்டு இருக்கான். சென்னையில தான். இவன் என்ன நினைக்கிறான்? நாயை அழைச்சிட்டு போறேன்னு நினைக்கிறான். ஆனா அப்புறம் தான் தெரியுது நாய் தான் இவனை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. நான் எங்க காலத்துக்குள்ளோ இவனும் அந்த காலத்துக்கு. பெட் அனிமல் நமக்கு அது இல்லையா? பெட் அனிமல்னா மாடு. என்ன துரதிருஷ்டம் பாருங்க. மாடு வச்சிருக்கிறவரை பார்த்து மாடுக்காரான்னு கேவலமா பேசுறோம். நாய் வச்சுக்கிறவரை பார்த்து எப்படி கேவலமா பேசுறது? நாய் வீட்டு விலங்கு, வீட்டு விலங்கு. நாய் வீட்டுல வளர்க்க கூடாது. அது பாவம் சுதந்திரமா அதுக்கு நண்பர்கள்லாம் உண்டு, நன்மைகள் உண்டு அப்படின்னு போயிட்டு வருவாங்க. அதை போய் வீட்டுல வச்சுக்கலாமா? எவனாவது ஜெகப்பிரவேசம் பண்ணும் போது பூமலை புகுவிழாவுக்கு வழிஞ்சிட்டான். எந்த நாயிடா உள்ள வந்தது கேட்கிறா? என்ன மாடு வந்ததுன்னு கேட்கிறா? மாடுதான் உள்ள வரணும் வீட்டுக்கு இல்லையா? போமாத்தா மாடு உள்ள விடுங்க. நாய் வழிஞ்சுதான். எந்த நாயிடா உள்ள வந்ததுன்னு கேட்கிறாங்க. ஆனா வெள்ளக்காரன் ஏன்னா அவனுக்கு வீட்டு விலங்கு நாய், நம்மளையும் நாய வச்சுட்டான். மாடு இல்லை, இன்னைக்கு கால்நடை செல்வங்கள் இல்லை. அதனால செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கிவிட்டது குருக்ஷேத்திரத்திலே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கோ கிராம் யாத்ரா. உலக நன்மைக்காக வேண்டி பசு கிராமங்களை பாதுகாப்பதற்காக 20,000 கிலோமீட்டர் இந்த நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வருடம் தமிழ்நாட்டிலே வரப்போகிறது. 26ஆம் தேதி மதுரையிலே வரப்போகிறது. நாம் 2010 ஜனாதிபதி இடத்திலே 50 கோடி மக்களுடைய கையெழுத்தை பசு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம். யார் சொன்னது? இது மகாத்மா காந்தியடிகள் சொன்னது. பசு பாதுகாப்பு சொன்னார். நான் கூட சார் நாய் வளர்க்கிறேன், இனிமேல் நாயை விட்டுடுவேன். ராசபாடை விட்டுடுவோம். மாடு 33 வகையில இருக்கு. 6000 வகைகள் இருந்த மாடு இனம் போய்விட்டது. சாப்பாட்டுல சத்து இல்ல. பையனுக்கு என்ன கொடுக்கிறோம்? காம்ப்ளான். அவன் சொல்றான் காம்ப்ளான் போய் காம்ப்ளான் வீட்டுக்கே பையன் இல்ல கொடுக்க. ஒரு வாரம் இருக்கிற சத்தியா தொடர்ந்து போயிட்டான். மெமரி பிளஸ் ஒரு வாரமா சாப்பிட்டு வரது போயிட்டான். இந்த நாட்டுல தண்ணியை எவ்வளவு சுரண்டாம பாருங்க. அந்நிய நாட்டு கம்பெனிகள் நம்ம நாட்டு கம்பெனி காடிமார்க் டொரண்டோ அதையாவது விளக்க செய்யணுமே இல்ல. இத்தனைக்கும் வைகை புயல் வடிவேலு 23ஆம் புலிகேசியில கப்சின்னு சொல்லி அக்காமாலான்னு சொல்லி கேவலப்படுத்தியும் எழும்பூர்ல இருக்கிற காவல் நிலையத்தினுடைய கோடு ஸ்பான்சர்டு போகலாம். கம்பெனிக்காரர்களுக்கு சாதகமா தானே காவல் இருக்கும், அரசாங்கம் இருக்கும். எவ்வளவு அநியாயம் பாருங்க. இந்த நாட்டில் அந்நிய கம்பெனிகள் வந்திருக்கிறது, அந்நிய பத்திரிகைகள். நாடு முழுக்க பிரபஞ்ச அழகி மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வர்ற உண்டு எல்லாம் மிஸ். மிஸ் எவர்கிங். எங்களை எப்படி பார்த்தோம்? தாயாக பார்த்தோம்.
எந்த தொப்புள் கொடியானது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உறவோ அந்த தொப்புள் கொடி தெரியும்படியாக அதுல வேற இன்னும் மூக்குத்தின்னு இருக்கான். என்ன கலாச்சார சீரழிவையா இது? நம்ம நாடு எப்படி இருக்கணும்? ஒரு ஓரமா இருந்து கோலங்கள் எடுத்து டைரக்டர் அழுதுகிட்டு இருந்தாராம். ஏன் அழறீங்க? எப்படி முடிக்கிறதுனே தெரியல. அதை பார்த்துக்கிட்டு நாடு முழுக்க தேசபக்தியை உருவாக்க வேண்டும். அதற்காக கோம் கிராம் யாத்ரா. பசு சாணம் இருந்தா எவ்வளவு நல்லது. ஆனா பசுவை நாம என்ன சொல்றோம்? கசாவு கிடைக்கணும். எல்லா இடத்திலையும் சிக்கன் குனியா மட்டுமில்ல, பன்றி காய்ச்சல் எல்லாம் வருது. ஏன் வருது? எல்லா இடமும் அசுத்தமாக போயிருக்கு. சுகாதாரத்துக்கு வழி இல்லை. இயற்கையை பாதுகாக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும், பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும். பெங்களூர்ல நேற்றுக்கு பத்திரிகை போடுறான். ஒரு குடும்பத்தில இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் குடித்து விட்டு மேல் மாடியில ஒரு ஹிந்தி சேனலை பார்த்துட்டு ஆடிக்கிட்டே கீழே வச்சு செத்துல கூட்டா வீட்டை படிச்சுவோம். இந்த நாட்டுல படிச்சவங்களால எவ்வளவு நன்மையா தீமையா? தீமைனா செல்போன் சொல்ல வேண்டியது 3 முறை குறிப்பு கொடுத்துட்டாரு. சுப்பிரமணிய சிவாவுடைய தலம் செல்போனை இயக்காது. இந்த செல்போன் இருக்க பஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏ முட்டாள் எங்க இருக்கணும்? எல்லாரும் அவனை பாக்குறான், நம்மளதான் கூப்பிடுறாங்க. செல்போனுக்கு தமிழ் என்ன? அலைபேசி. டெலிபோனுக்கு என்ன? தொலைபேசி. டெலிபோனுக்கு பேசி தொலை. இது பேசி அலை. ஒரு செல்போன் இருக்கிறவன் பேசுறது யாருக்கிட்டே பேசுறது அலைபேசி. பேய் பிசாசம். ஒரு நாள் அலைபேசி இல்லாம ஏன் முடியல? காது சூடாயிடுது. விஞ்ஞானம் இருக்கட்டும், அலைபேசி உபயோகப்படுத்துங்க. நமக்கு தேவை என்ன? அதை மட்டும் பேசுறதுக்கு இருக்கிறோமா? இல்லை. அப்ப இந்த நாட்டினுடைய தன்மை எதுவா எடுத்தாலும் அது பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்கணும். என்ன ஆலோசனை பாருங்க. இன்னைக்கு குடும்பத்துல என்ன நிலைமைன்னா, முன்ன ஒரு தாய் தந்தை நம்முடைய பாட்டன் காலத்துல கூட்டம் காலத்துல குடும்பத்துல 6 பேர் 10 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன? ஒரு அம்மா ஒரு அப்பா நடுவில் ஒரே ஒண்ணு நிக்குது. சிறு குடும்பமே சீரான வாழ்வுன்றான். பைத்தியக்காரனே சின்சியான் மாகாணத்துல சீனாவில் ஷாங்காய் நகரத்துல இந்து பேப்பர்ல 1.5 மாசத்துக்கு முன்ன செய்தி வருது. நல்லா கவனிங்க. சீனாக்காரன் எப்படி யோசனை பண்றா பாருங்க. 2 குழந்தை இல்ல 4 குழந்தை பெற்றுக்கணும். இது அவசியம். 2040 இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள்னு முதல் பரிசோதனை முயற்சியா ஷாங்காய் நகரத்துல போட்டிருக்கான் வீதி. நம்ம அரசாங்கம் மூலகட்ட அரசாங்கம் சிறு குடும்பமே சீரான குடும்பத்துல ஆள் அதிகமா இருந்தாதான் நல்லது. ஒரே குழந்தை ஆபத்து. தங்கைமார்களுடன் அக்காமார்களுடன் அண்ணன்மார்களுடன் தம்பிமார்களுடன் குழந்தை பிறந்தவர்கள் எல்லாம் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. மேடையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை ஒண்ணு அந்த குடும்பத்துல அந்த குழந்தை அப்பா அம்மா பேச்ச கேட்கிறது இல்லை. ஆனா மாறாக முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் அரசு வலியுறுத்துகிறது. ஆபத்து. முஸ்லிமுக்கு எதிரில்லை, நாம கிறிஸ்தவனுக்கு எதிரில்ல. மத மாற்றம் இந்த நாட்டில் ஒரே சட்டம் இருக்கணும் இல்லையா? இல்ல. இது ஆபத்து. இது ஆபத்து. அது எப்ப கேட்பா? நம்ம பேச்சு ஏன் கேட்க மாட்டேங்குது அரசாங்கம் அப்படின்னா, இவங்க இந்துக்கள் ஒன்னாவே இல்லையா? 4 ஹிந்து ஒன்னா போக மாட்டோம். போவான் எப்போ? 5வது ஹிந்து போனமா இருக்கணும். அப்பதான் 4 ஹிந்து போவான். சுடுநாட்டு வரணும். இதை மாற்றி அமைத்தது RSS. இந்துக்கள் ஒற்றுமைப்படுவார்கள். மகாகவி பாரதியார் சொல்லுகிறார், இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. மத மாற்றம் பண்பாடு மாற்றம் தேச அபாயம் என்று எச்சரிக்கிறது. பிரான்சியோ குட்டேன்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து அறிந்து சொல்கிறார். வெளிநாட்டவர்கள் எல்லாம் இந்த பாரத தேசத்தை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். சமய நல்லூர் வந்தாச்சு. மதுரைக்கு போறது கேட்ட கடைசியா என்ன சார் சொல்றீங்க? சங்கத்துக்கு நெருங்கி வாங்க. நெருங்கி வந்தவங்களுக்கு தெரியும் வேண்டாம். இது இப்ப தீவிரவாத இயக்கமா? ஆமா தீவிரவாத இயக்கம். நீங்க தீவிரவாதியா? ஆமா தீவிரவாதி. 84 ஆண்டுகளை கடந்திருக்கு. இந்த நாட்டில் கிராமம் வாழ வேண்டும், பசுக்கள் வாழ வேண்டும், இயற்கை வாழ வேண்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக கிடையாது.
வாத்தியார் படத்துல கூட பாடி இருக்கிறான். உலகம் திறந்தது எல்லாருக்கும் தான். எல்லோரும் நீரை காப்பாற்ற வேண்டும், நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அரசியல்வாதிகளுடைய லஞ்ச லாவண்யங்கள் ஒழியனமே, அதிகாரிகளுடைய லஞ்ச லாவண்யங்கள் ஒழியனமே. எப்போ ஒழியும்னா பலமா நீ இருந்தா உன் பேச்சைய பலமான ஆவணம். நோபல் பரிசு பெற்றிருக்கிறது மீண்டும் பாரதம். உலகத்தில் 5வது இடத்தில் இருக்கிறது பாரதம். வேதியியல் துறையில சி.வி. ராமன், பௌதிகத்துறை ராமகிருஷ்ணன் என்பவர் சிதம்பரத்தை சேர்ந்தவருக்கே கிடைத்தது. ஆனா அநியாயம் நடந்திருக்கு. ஒபாமாவுக்கு நோபல் அமைதி பரிசு கொடுத்தது. ஈரானையே முழிக்கிறது அமெரிக்கனார். பாகிஸ்தானுக்கு கோடிக்கணக்கான ஆயிரத்துக்கு இப்பவும் பணம் கொடுத்திருக்காங்க. உலகம் முழுவதும் பாரத தேசத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. RSS சொல்வது பாரதத்தை வலிமைப்படுத்த வேண்டும். பாரதத்தின் பண்பாடு என்று சொன்னால் அது இந்துவின் பண்பாடு. எல்லாருக்கும் தெரியும் இந்துவின் பண்பாடு. எல்லா மதத்தையும் நாம் நேசிக்கிறோம், எல்லா கொள்கையும் நாம் நேசிக்கிறோம். இயேசுவே இறைவன், அதனால் இயேசுவை நம்புங்கள், வேறு எல்லா தெய்வங்களும் நாம் அப்படி சொல்லலையே. அதனால கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்து சொல்கிறோம், இயேசுநாதரை வணங்கணுமா? வணங்கலாம், தாராளமா. நபிகள் பெருமானார் நல்லவர்களை வணங்கலாமா? வணங்கலாம், தப்பில்லை. எல்லா கடவுளும் ஒண்ணுதானையா. ஆறு என்று நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். இந்த ஊர் மாறி, பேர் மாறி, உரு மாறி, கரு மாறி ஒன்றே சக்தி என குறைக்கும். கடவுள் ஒண்ணுதானையா. அது எந்த பேரை சொன்னையா? பாகப்படுத்தது ஒருத்தருக்கு தண்ணினா, ஒருத்தன் பாதினா, ஒருத்தன் வெள்ளம்னா ஒண்ணுதானையா. ஒருத்தருக்கு பேசவே தெரியல, கைய காலம் நாகத்துக்கு இருக்கக்கூடிய பொருள் ஒண்ணுதானே. இந்த நாட்டில் கிறிஸ்துவா இருந்தாலும், கிறிஸ்துவனா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும் ஒரே சட்டம் வரணும். எங்க இருக்கிற முஸ்லிம் எங்கேயோ இருக்கிற நாட்டுக்கு புனித ஸ்தலத்துக்கு மெக்கா மெதினா போனா 5 யாத்திரைக்கு பணம் கொடுத்தா அது தவறு. ஏன் முஸ்லிம்களை அவமானப்படுத்துகிறோம்? ஏன் முஸ்லிம்களை அவமானப்படுத்துறோம்? ஆமா, உலகத்துல எல்லா நாடும் தன்னுடைய நாட்டு டூரிசம் சுற்றுலாவைத்தான் வளர்ச்சி அடைய செய்யும். எங்கேயோ புனித தலத்துக்கு போக கூடாது. அது நம்ம நாடு மட்டும் இல்ல. நம்ம நாட்டுல காசிக்கு, விருதுநகருக்கு, வத்தலகுண்டுக்கு யாராவது போனா ஏதாவது மாதிரி அரசாங்கம் கொடுக்குமா? வத்தலகுண்டுக்கு வரேன், சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர், நான் வரேன், அப்ப மானியம் கொடுக்கணும். ராமேஸ்வரத்துக்கு போறேன், ராமர் பூஜித்தது, மானியம் கொடுக்கணும். கைலாசத்துக்கு போறேன், மானியம் கொடுக்கணும். கொடுக்கல. இப்ப புரிஞ்சுதா மதச்சார்பின்மை? என்னங்க, பிரக்ஞான்ற ஒரு பெண்ணு தலைகீழா கட்டி விட்டு அடிச்சிருக்காங்களையா பாவிகள். மும்பையில பயங்கரவாதிகளால் அந்த சன்னியாசினியை அடித்த பாவம் சென்றவான் அப்படின்னு சொன்னாங்க. நல்லதா? அப்ப இந்து சன்னியாசிகளை கேவலமா திரைப்படங்கள் சித்தரிக்கின்றன, சீரியல் சித்தரிக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறைன்னு கூட சொல்றது இல்லைங்க. இப்போ அறநிலையத்துறைன்னு மட்டும்தான் சொல்றது. திருச்செந்தூருடைய சக்தி இந்துக்களே வாருங்கள், முருகப்பெருமானை தரிசிங்கள் அப்படி சொல்றது இல்ல. முருக பக்தர்களே வாருங்கள், இந்துக்களே சொல்றது இல்ல. இந்துக்களுடைய கோவிலை பராமரிக்கிறது இல்ல, இந்துக்களுக்காக செலவழிக்கப்படுவது இல்லை. கண்ணதாசன் சொன்னார், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தால் அவன் கோவிலுக்கென்று செலவழிப்போம். ஆனா அதெல்லாம் எங்க செலவழியுது? எங்கேயோ செலவழியுது. வேண்டிக் கொள்வதெல்லாம் இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்டாலின் அவர்கள் நல்ல முறையிலே யாரையும் விமர்சிக்காமல் கோப்புகளை எல்லாம் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். நல்ல தன்மைகளை மீண்டும் அண்ணாதுரை அவர்களுடைய 100ஆண்டு விழா இது. அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் எந்த அளவிற்கு இந்த நாட்டை நேசித்தாரோ, தன்னுடைய வீட்டுக்கு பிரிட்ஜ் வந்தது, வேணாம்பா எனக்கு பார போதும்னாரோ, அப்படிப்பட்ட தியாகசீலராக அண்ணா அவர்கள் தன்னுடைய கடைசி 6 மாத காலத்திலே இருந்தாரோ, அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை மீண்டும் இந்த அரசியல்வாதிகள் கொடுக்க வேண்டும். காங்கிரஸ் இப்ப ராகுல் காந்தி கிராமமா போற நல்லது. இந்த நாடு ஒன்றாகணும். அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். ஏன் என் அன்பிற்குரிய முன்னெல்லாம் முந்தியில் குறுக்கிக் கொண்டிருந்தார்களே,
கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் அவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கட்டும், நாமெல்லாம் பாரத நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த நாடு உலக அரங்கிலே உலகத்தின் உருவாக ஆக வேண்டும். இதுதாங்க ஆசைன்னு மதுரை ஜங்ஷன் வந்து இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, என்ன வேணும்னா ஒன்றும் வேணாம், உங்க நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு நிறைய செய்தி சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா வைகை எக்ஸ்பிரஸ்ல விரைவு பேருந்துல அந்த வீராசாமி முன்னாள் தாசில்தாரும் அந்த மாதிரி செல்வமும் வந்ததுனால அவர்களோட பேசினதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நேரம் கிடைத்தால் RSS பற்றி பின்னர் விரிவாக சொல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்ததைக்காக நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சிக்காக எல்லா விதங்களிலும் உதவி செய்து 3 மாத காலங்கள் 4 மாத காலங்கள் உழைத்து எல்லா விதத்திலும் இதற்கு ஒத்துழை செய்த பெரியோர்களுக்கும் நன்றியை கூறி, குறிப்பாக காவல்துறை சகோதரிகள் எப்பொழுதுமே நான் பேசினாங்க எடுத்துட்டாங்க, ரொம்ப நல்லது, இதையெல்லாம் அனுப்புங்க எல்லா இடத்துக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் சொல்லுங்க. இந்த நாடு பலமான நாடா, உலகத்தினுடைய பலமான வலிமையான நாடாக ஆக வேண்டும். இது ஒன்றுதான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் குறிக்கோள். அதற்கான செயல்பாடு 1 மணி நேரம் கொடுக்கணும். அதை RSS செய்கிறது. அதைத்தான் இவர்கள் செய்து காட்டினார்கள். எப்படி இருந்தது பாருங்க. எங்கேயாவது ஒரு செய்து, ஒரு சிகரெட்டு, ஒரு துண்டு, ஒரு டாஸ்மாக், ராமதாஸ் பேசுறார், யாரும் குடிக்க கூடாது, வெளியில பாவம் குடிச்சுக்கிட்டு அவர் நல்லதுதான் சொல்றாரு. ஆனா கேட்கலையே. RSS கேட்க வைக்கிறது. எந்த கட்சியை சேர்ந்தவர்களாகும் எல்லா பத்திரிகைக்காரர்கள் எப்படி போடணும், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கிரிக்கெட் மேட்ச், இந்தியா தோத்து போச்சு, நம்ம பத்திரிகையாளர் போடுறான் இந்தியா எது மண்ணை கவியத பூமியை கவியது, ஆஸ்திரேலியா வென்றதுன்னு போடிய, இந்தியா மண்ணை கவியது போடாது. இதை போட்டா நல்லது, தோத்து போட்டு சரி. ஆனா இந்தியா மண்ணை கவியது போடாது, நீ தேச துரோகி, ஆஸ்திரேலியா வென்றதுன்னு போடு. புரியுதா? இதுதான் தேசம். இஸ்ரேலுக்கு அந்த தேசபக்தி உண்டு, அமெரிக்காவுக்கு உண்டு. அதைத்தான் சொன்னேன். சத்ருக்க ஷாருக் கான் போனார், எல்லாரையும் தான் பிடிப்பாங்க. கான் பேர் வந்ததுனால அவருடைய உதவியாளர் ஏற்கனவே பயங்கரவாதிகளோட தொடர்பு இருந்ததுனால அமெரிக்காவை பிடிச்சிட்டாங்க. ஒண்ணுங்க இங்க அப்படி இல்லையே. சட்டத்தை ஒன்றாக்கு, இந்த நாட்டினுடைய பண்பாடு, நீ பேர் எதை ஒண்ணா வச்சுக்கோ, இந்து வச்சுக்கோ, பாரதம் வச்சுக்கோ, எதை ஒண்ணா. ஆனா இந்த பண்பாடு இயற்கையை நேசிக்கின்ற பண்பாடு, மக்களை நேசிக்கின்ற பண்பாடு, ஏன் மனித நேயத்தை தாண்டி உலகத்தை நேசிக்கின்ற பண்பாடு, இதுவே RSS செய்தி என்று வீராசாமியிடம் இருந்தும் மாரிச்செல்வத்திடம் இருந்தும் அன்று நான் விடைபெற்றேன். அந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். நன்றி, வணக்கம். மயில் உரை